வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து நமக்கு தீபாவளிலாம் வருது, நம்ம நிறைய பட்சணங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா. இந்த ரிப்பன் நாடா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அந்த குழலா எப்படி வருது அப்படிங்கிறத நமக்கு வந்து கமலா மாமி என்ன டிப்ஸ், சின்ன டிப்ஸ் ஒன்று இருக்கு, அது சொல்லித்தர போறாங்க. வாங்க நம்ம கேட்கலாம் என்னென்னு. மாமி இப்போ சொல்லுங்க. ஹலோ, இந்த ரிப்பன் நாடாங்கிறது இந்த ஒரு பங்கு அரிசி மாவு நல்லா சலிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து கடலை மாவையும் நல்லா சலிச்சு வச்சுக்கணும். அது சலிச்சு வச்சுக்கல துளியோண்டு ஏதாவது நொய் இருந்தால் கூட ரிப்பன் நாடா அழகாக விழாது. அது வந்து குழா இல்லாமல் அது வந்து ஒரு மாதிரி சரியாக வராது. அதனால நல்லா ரெண்டையும் சலிச்சு வச்சுக்கணும். நம்ம மிளகா பொடி போடுறோம் பாருங்க, அந்த மிளகா பொடி கூட திப்பு சில சமயம் அடைச்சிக்கும். அதில் அந்த மிளகா பொடி கூட சலிச்சு வச்சுக்கணும். பெருங்காய பொடி ஜலத்தில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அது கரைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து இதுக்கு வெண்ணெய் எல்லாம் தேவையில்லை. நிறையா நெய், நல்ல நெய் விடலாம். நல்ல நெய், கொஞ்சோண்டு எண்ணெய், ரெண்டையும் காய வச்சு அந்த சுட அந்த மாவில் குத்தி கலந்துட்டு ஒரு ஸ்பூன் இந்த கோதுமை மாவு. அது எதுக்குனாக்க நல்லா குழலாக அழகாக வரும். அது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரகரப்பாக இருக்கும். அதனால் அந்த கோதுமை மாவும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை குத்தி பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நாங்கள் நல்லா அச்சில் போட்டு நல்லா பிழிஞ்செல்லாம் அழகாகவும் இருக்கும், பொன்னிறமாக இருக்கும், கரகரன்னு இருக்கும். இது பார்க்கறதுக்கு குழலாக அவ்வளோ அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பண்ணி பாருங்க. இதில் அரிசி மாவு வந்து நம்ம அரைச்சிக்கிறோம் இல்லையா, அது எந்த மாதிரி அரைச்சிப்பேன் நீங்கள்? சாதாரணமாக சும்மா காய வெயில கலைஞ்சி உணர்த்தி அந்த மாதிரிலாம் தேவையில்லை. சாதாரண மிஷினில் அரைச்ச மாவு அரைச்சிருந்தோம். இந்த ரிப்பன் நாடாவை வந்து மாமி நமக்கு பண்ணி காமிப்பாங்க இன்னொரு எபிசோட்ல. இப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட உங்களுக்கு